எந்த நிமிடமும் சரிந்துவிடும் நிலையிலுள்ள வீட்டில் பயத்துடன் வசித்து வருகின்றனர் மூணார் எம்ஜி நகரில் உள்ள ஒரு குடும்பம். மூணார் எம்ஜி நகரை சேர்ந்த சுரேஷும் அவரது குடும்பமும் தான் எந்த நிமிடமும் சரிந்து விடும் நிலையிலுள்ள வீட்டில் வசித்து வருவது. வீட்டின் பழுதுபார்ப்பு வேலைகளுக்காக பலமுறை பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் புகார் கொடுத்த போதும் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சுரேஷும் அவரது குடும்பமும் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளின் வெறும் வாக்குறுதிகளை மட்டும் நம்பி உயிரை பணையும் வைத்து வசித்து வருகின்றனர் மூணாரில் ஒரு குடும்பம். மூணார் எம்ஜி நகரை சேர்ந்த சுரேஷின் வீடுதான் ஒரு வருடமாக ஆபத்தாக உள்ளது. பஞ்சாயத்து பணம் அனுமதிப்பதாக கூறிய போதும் நாளிதுவரை நடவடிக்கை ஒன்றுமில்லை. கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் தான் மூணார் எம்ஜி நகரில் உள்ள சுரேஷின் வீட்டில் கீறல்கள் வந்தது. அன்று முதல் இப்போது வரை வீடு முழுவதுமாக ஆபத்தாக உள்ளது. தகவல் தெரிவித்த போதே விரைவாக வீட்டிற்கான பணம் அனுமதிப்பதாக பஞ்சாயத்து அதிகாரிகள் வாக்குறுதி அளித்தனர். ஆனால் ஒரு வருடம் கடந்த போதும் கனத்த மழை பெய்து வரும் காலத்திலும் சுரேஷின் குடும்பம் எந்த நிமிடமும் சரிந்துவிடும் இந்த வீட்டில் தான் பயத்துடன் வசித்து வருகின்றனர். எலெக்ஷன் முடியட்டும் பார்த்துக்கிறோம் செஞ்சுக்கிறோம்னு சொன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சும் செய்யலை. முடிஞ்சு கிராம சபையிலும் சொல்லியாச்சு. எல்லா இடத்துலையும் சொல்லும் போது இந்த செய்யற தண்டு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் செய்யல. இந்த வட்டம் மழையும் ஆயிடுச்சு. ஆனா இங்கே தண்ணியும் மேல இருந்து வருது. ஃபுல்லா இடிஞ்சு இந்த ஒத்த செவுத்துலதான் நிக்குது வீடு. ஆனா ஒத்த செவுத்துலதான் இருக்கு. ஆனா அதிகாரி யாரும் பார்க்கவும் இல்லை, சொல்லவும் செஞ்சுட்டா. இப்ப எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க, யார்ட்டையாவது தெரிஞ்சவங்க சொன்னா எங்க ஓட்டு போட்டீங்க, எந்த கட்சிக்கு போட்டீங்க, அந்த கட்சிக்காரன்ட்டு சொல்லுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி உதாசீனம் பண்றாங்க. இது இந்த வட்டம் சரி பண்ணல. இந்த மலைக்கு இது தாங்காது. இதுக்கு தகுந்த நடவடிக்கை சம்பந்தப்பட்டவங்க எடுத்து எங்களுக்கு. சுரேஷின் குடும்பம் மட்டுமல்லாது அருகிலுள்ள வீடுகளில் தங்கியுள்ளவர்களுக்கும் இந்த வீடு ஆபத்தாக மாறியுள்ளது. வீடு சரிந்து விழுந்தால் அது மற்ற வீடுகளின் மேல் பகுதியில் தான் விடும். இதுவும் பெரும் ஆபத்துகளுக்கு காரணமாகியுள்ளது. வாக்குறுதிகளை மட்டும் அளித்து அதிகாரிகள் ஏமாற்றி வருகின்றனர். ஒரு பெரிய விபத்து ஏற்படுவதற்கு முன்பு பஞ்சாயத்து நடவடிக்கை எடுத்து வீடு கட்டுவதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் சுரேஷும் பொதுமக்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.